கஷ்டங்களை கடந்து போக கடவுளின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வாராகி ஜோதிடம் சார்பாக அன்பு வணக்கங்கள். கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, முத்து குமரா, செந்தில் வடிவேலா, இவ்வளவு அழகா இருக்கியே, என் வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி மாத்திருக்க கூடாதா? நான் மட்டும் தினம் தினம் ரணரணமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கனே. விழுந்தாலும் எழுந்தாலும் முருகா அப்படின்னு தானே எழுந்திருக்கிறேன். பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் எனக்கு காட்சி கொடுக்குற. ஆனா துணை வர மாட்டேங்கிறியே. நீயே துணைன்ட்டு நான் ஓடி ஓடி உழைக்கிறேன். எல்லா இடத்துலயும் ஏமாற்றம் தான் மிச்சமாகுது. எத்தனையோ துரோகங்களும் எத்தனையோ கஷ்டங்களையும் தாண்டி ஒரு நாள் எனக்கு வாழ்க்கையில நல்லபடியா அமையும், அது என் அப்பன் முருகனால அமையும்னு சொல்லிட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட மேஷ ராசி அன்பருடைய குமுறலுக்கு அந்த ஆண்டவன் துணை நிற்பார்னு சொல்லி ஆடி முடிஞ்சிருச்சு, ஆவணி பிறந்துருச்சு. இந்த ஒரு படத்துல ஒரு டைலாக் வரும் இல்லையா, ஆடி முடிஞ்சு ஆவணி வந்தா என் பையன் டாப்பா வந்துருவான் அப்படின்னு. அப்படிதாங்க மேஷ ராசி அன்பர்களே, நீங்க ஆடி முடிஞ்சது ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார். வேல் துணை வருமா, மயில் துணை வருமா, அவர் வருவாரா எனக்கு தெரியாது. ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்காரு. என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படிதான் வச்சுக்கோங்களேன். முருகப்பெருமானுடைய அருளாசினால நான் வாக்கு சொல்றேனே இருக்கட்டுமே, நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பழிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி அவருடைய நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதல மனசார நினைச்சுக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க, அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க. கண்ணீர் விடுவீங்களோ இல்ல கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது. உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யார் ஒருத்தங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டுறீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகன் நிச்சயமா ஓடோடி வந்து நிறைவேற்றி கொடுப்பார். முழுசா நம்பணுங்க. எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோட ஒருத்தங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமானை அணுகுறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவரு போக்கிடுவார். அந்த வகையில இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நற்செய்தியோட நான் அந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க. முடிஞ்சது அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸ்லயும் ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு பதிவிடுங்க. இல்ல கந்தா, கடம்பா, கதிர்வேலா, நீ அவர் எந்த மாதிரி எல்லாம் சொல்லி அழைப்பீங்களோ அவருடைய நாமத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. என்ன பாப்பா நீ சொல்றது சொன்னா நான் நடந்துருமா, நான் பதிவிட்டா மட்டும் எனக்கு என்ன பெருசா மாற்றம் வந்துருமா? ஏங்க அது எழுதும் போது ஓ முருகா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு உங்களுடைய விரல் அந்த கீபேடை வந்துட்டு அமுக்குதுங்க இல்லைங்களா, அந்த தருணத்துல முருகன் உங்களுடைய மனசுல, உங்களுடைய நாக்குல, உங்களுடைய புத்தியில, உங்களுடைய விரல் நுனியில இருப்பார் இல்லையா? அப்படி எப்படிங்க உங்களுடைய வேண்டுதல் பழிக்காம போயிடும்? நல்லதே நடக்கணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவின் காரணமா ஆவணி மாதத்துடைய பலன்களை மேஷ ராசிக்கு சொல்ல போறேன். முருகா, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும், நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். முருகா முருகா முருகா. உடம்பு சிலுத்து போகுதுங்க. அவருடைய புகழ பாடாம இந்த பதிவை தொடங்குறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. நல்லதே நடக்கணும்னு சொல்லி இந்த ஆவணி மாதத்துல நிச்சயமா மேஷ ராசிக்காருடைய கஷ்டங்கள் காணாம போகும்னு சொல்லி தொடங்குறேன். என்ன பாப்பா சும்மா ஆவணி மாதங்கிற, என்னதான் இந்த ஆவணி மாதத்துடைய பலன் சொல்லுதான் அப்படின்னா, சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு 7:44 கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிச்சிட்டாரு. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசியுடைய ராசிக்கு அதிபதியே யாரு? சூரிய பகவான் தான். அவரு தன்னுடைய சொந்த ராசியில பிரவேசிக்கக்கூடிய இந்த காலகட்டம் தாங்க முக்கியமான விஷயம். அததான் நம்ம ஆவணி மாதமா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதியில் இருந்து ஆவணி மாதம் தொடக்கம் இல்லையா? இந்த சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தனியா சஞ்சரிக்கிறதும்
அவரு மற்ற கிரகங்களுடைய கூட்டணியில இருக்கிறதும் ஒரு சில ராசிகளுக்கு சாதகமும், ஒரு சில ராசிகளுக்கு பாதகமும் இருப்பது. ஆனா, மேஷ ராசிக்கு ரொம்பவே சாதகமான பலனோட பொறந்திருக்கு இந்த ஆவணி மாதம். முதல்ல 7 விஷயங்கள்ல உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது. இந்த ஆவணி மாதத்துல நீங்க மிரளக்கூடிய அளவுக்கு, உங்கள மிரள வைக்கக்கூடிய அளவுக்கு இனிமே தாங்க ஆட்டமே ஆரம்பமாக போகுது. "என்னம்பாப்பா சொல்ற? கஷ்டமா? இன்னுமா?" அப்படின்னு யோசிக்காதீங்க. நல்லது நடக்கப் போகுது. என்ன அந்த 7 விஷயம்? பாத்துடலாமா? முதல் விஷயம். இந்த மாசம் வெற்றிகளை தரக்கூடிய மாதமா திகழப் போகுது. அடுத்ததா, பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவை ஏற்படுத்திக் கொடுக்கப் போறாங்க. நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் எளிதில் நடந்துடுங்க. 4வதா, திருமண முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையப் போகுது. குழந்தை செல்வத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசி குழந்தை செல்வம் கிடைக்கப் போகுது. அடுத்ததா, தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கப் போகுது. 7வதா ஒரு விஷயம் என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. சோ, அந்த 7 விஷயத்தின் காரணமா உங்க வாழ்க்கை மாறப்போகுது. அந்த கந்தனின் கருணையால. வேலைய பொறுத்தவரைக்கும் சாதகமான சூழ்நிலையே நிலவப் போகுது. நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்திருந்த சலுகைகள் கிடைக்கப் போகுது. புதுசா வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல வேலை கிடைக்குங்க. தொழில பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும். தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும்னு யோகமான அமைப்ப ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடியது இந்த மாதம். இன்னும் சிறப்பு மிகுந்த மாதமா எனக்கு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களால முடிஞ்சது அப்படின்னா, திருச்செந்தூர்ல விற்றக்கூடிய அந்த அப்பன் முருகப்பெருமான, செந்தில் ஆண்டவன போய் ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. நல்ல மாற்றத்த கொடுப்பாரு. எல்லா முருகப்பெருமானுடைய வீடுகளும் மலை மேல இருக்கிறப்போ, இந்த திருச்செந்தூர் முருகன் மட்டும் கடல் மட்டத்திலிருந்து கீழ இருக்காரு. காரணம், கீழ இருக்கக்கூடிய ஏழ பாழைகள மேல ஏத்தி விடுறதுக்காக தான் அவரு கீழ நிக்கிறாரு. ஏற்றி விடக்கூடிய ஏணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சகல விஷயங்களுக்கும் இவர் உங்களுக்கு துணை வருவார்ன்னு சொல்லி, இன்னும் விரிவான விளக்கத்தோட பார்க்கலாம். ரொம்ப இழுக்கிறியே பாப்பா! அப்படி என்னதான் பலன்? கொஞ்சம் தெளிவா தான் சொல்லேன். அப்படின்னா, முதல்ல உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்கங்கிறத சொல்லிடுறேங்க. உங்க ஜாதகத்துல 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு. 4ஆம் இடத்துல, 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல புதன் இருக்காரு. அடுத்த 6ஆம் இடத்துலயும், 7ஆம் இடத்துலயும் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காரு. அடுத்த 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. 9ல சனி பகவான் அமர்ந்திருக்காரு. 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், கேது பகவானும் கூட்டணியில இருக்காங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காங்க. இதனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழுங்க. நண்பர்களும் உங்களுக்கு அனுகூலமா நடந்துப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு உயரும். தெய்வ பக்தி அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த செயலை எடுத்த மாதிரி வெற்றிகரமா முடிக்க போறீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. குடும்பத்திலயும் சரி, உறவுக்காரர்கிட்டயும் சரி, இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக போகுது. வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை கூட போகுது. சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு. புதுசா வீடு கட்ட யோகமான அமைப்பு இருக்கு. ரொம்ப நாளா வீடு கட்டிட்டு இருக்கேன். என்னால வீட்டு வேலைய முடிக்க முடியலையா? அந்த பிரச்சனை தீரும். வீடு கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மாசத்துடைய பிற்பகுதியில குடும்ப பெரியவர்களால உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது. நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அது தொடருங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் ஆடை வாங்குறது, ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலயும், பெண்களுக்கு ஆண்களாலயும் நன்மைகள் ஏற்பட போகுது. சிலருக்கு வெளி மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய புண்ணிய தலங்களுக்கு செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி போகிறப்போ உடல்நலம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. வாகனத்துல சின்ன சின்ன பழுது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் அது உடனே சரியாகிடுங்க. உடல் ஆரோக்கியத்துல சின்ன அளவு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால உடல்நிலைய பார்த்துக்கோங்க. உறவுங்கள பொறுத்தவரைக்கும் அனுசரணையா நடந்துக்கோங்க. அலுவலகத்துல அதிக பணி சுமை ஏற்படுவதால கொஞ்சம் மனசோர்வும், உடல் அசதியும் உண்டாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உயர் அதிகாரிங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. நீங்களும் அவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கோங்க. சிலருக்கு திடீர் இடமாற்றம், பணி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தொழில்ல, வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படுங்க. உங்க உழைப்புக்கு ஏத்த ஊதியம் உண்டு. ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரருடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுங்க. மறைமுகமான பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சமாளிக்க போறீங்க. மாசத்துடைய பிற்பகுதியில கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க.
கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வாய்ப்புகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடைகள், தாமதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக கலைஞர்கள் கிட்ட அனுசரணையா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அதுவும் சரியாயிடும். முக்கியமா மூத்த கலைஞர்கள் கிட்ட ஆலோசனை கேட்பது பயனுள்ளதா இருக்கும். மாணவர்கள், மாணவிகள பொறுத்தவரைக்கும் பாடங்கள்ல கூடுதல் கவனம் தேவைப்படுதுங்க. பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய ஆலோசனைகள கேட்டு அதுபடி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வெற்றி உண்டு. தேவையற்ற சகவாசத்தை ஒழிச்சுக்கோங்க. தெரியும்ல, கூட படிக்கிறவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா? அவங்களுடைய சவகாசம் நமக்கு நல்ல மதிப்பை ஏற்படுத்தி குடுக்குமா? இல்ல தீயதான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்படி தீய விஷயமா இருந்தாக்கா விட்டு ஒதுங்கிடுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள பொறுத்தவரைக்கும், உறவுக்காரங்க மத்தியில உங்களுடைய மதிப்பு, மரியாதை கூட போது. வாழ்க்கை துணையும் உங்களுடைய அன்புக்கு அடிமையா இருக்க போறாரு. உறவுக்காரங்களால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அடுத்ததா வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள பொறுத்தவரைக்கும், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய மதிப்பும், மரியாதையும் உயரும். நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குங்க. உயர் அதிகாரியும் உங்களுக்கு சாதகமா இருப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. ஆக மொத்தத்துல மேஷ ராசிக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது எல்லா விதங்கள்லயும் அதிர்ஷ்டத்த தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. அந்த அப்பன் முருகப்பெருமானுடைய அருளாசி முழுமையா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எவ்வளோ கஷ்டங்கள தாண்டி வந்திருப்பீங்க. மூச்சு விடக்கூட நேரம் இல்லாம எவ்வளவோ அடிகளையும், உதைகளையும் வாங்கியிருப்பீங்க. எவ்வளவோ அவமானங்கள பட்டிருப்பீங்க. ஆனாலும் முருகப்பெருமான் மீது கொண்ட பக்திய மட்டும் நீங்க கைவிடலல்ல. அதற்கு பரிகாரமா தாங்க இந்த மாசத்துல நெறைய விஷயங்கள்ல நல்ல வாய்ப்பையும், நல்ல முன்னேற்றத்தையும் எல்லாமே நல்ல விதமாவே மாத்தி கொடுத்திருக்காரு. ஒரு அப்பா, அம்மா எப்படி தன்னுடைய குழந்தைக்கு வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு குடுக்கணும்னு நினைப்பாங்களோ, அதே மாதிரி உங்க அப்பன் முருகப்பெருமானும் மேஷராசி அன்பருடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் சிறப்பாக மாற்றிக்கிறதுக்கு, அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாரி நல்ல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள கொடுத்திருக்காருங்க. பயன்படுத்திக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது மேஷ ராசியுடைய ஆவணி மாத பொது பலன்கள். இப்போ நம்ம நட்சத்திர பலன்கள பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். அந்த வகையில மேஷ ராசிய பொறுத்தவரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம். இந்த 3 நட்சத்திரங்களோட ஆட்சி பெற்ற மேஷ ராசியில முதல் நட்சத்திரம் அஸ்வினி. நெனச்சத நெனச்ச மாதிரியே நடத்தக்கூடிய மாதமா இந்த ஆவணி மாதம். உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுக்கு முன்னேற்றத்தை வழங்கியிருக்காருங்க. உடல்நிலையில உற்சாகம் தோன்றும். தொழில்ல ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். வியாபாரம் விருத்தியாகும். உங்ககிட்ட இருந்த போட்டியாளர்கள் விலகி போவாங்க. இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே சட்டுன்னு முடிச்சிருவீங்க. நீண்ட காலமாக இருந்து வந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும். தனஸ்தானத்திலே கூடிய குருவால குடும்பத்துல நிம்மதி உண்டாகும். வருமானம் அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க. செய்து வரக்கூடிய தொழில்ல நேரடியாவே கவனம் செலுத்த போறீங்க. பணியாட்களை அனுசரித்து செல்றது மட்டும் கொஞ்சம் நல்லதுங்க. அடுத்த சுக்கிர பகவானால உங்களுக்கு வாய்ப்புகள் குவியும். புதிய வாகனம் வாங்குவீங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். வேலைக்காக எதிர்பார்த்திருந்த மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நல்ல தகவல் வரும். நல்ல வேலை கிடைக்கும். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பெண்களா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடல்நிலை சீராகும். மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் ஏற்படுங்க. விவசாயிகள பொறுத்தவரைக்கும் மட்டும் உங்க வேலையில கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுங்க. அடுத்ததான் வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் விற்பனையும், லாபமும் உங்களோட கூடுதல் முயற்சியால அதிகரிக்குங்க. முக்கியமா சொந்த தொழில் செய்யக்கூடிய மேஷ ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களே, லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு உயரப்போகுது. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, செப்டம்பர் மாதத்துல வரக்கூடிய 9, 10 இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாட்கள்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆகஸ்ட்ல வரக்கூடிய 18, 25, 27 மற்றும் செப்டம்பர் மாதத்துல 7ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பிள்ளையார்பட்டி விநாயக பெருமானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகுங்க. அடுத்ததா பரணி நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும் எண்ணத்திலயும் சரி, துணிவிலும் சரி, செயல்லயும் சரி, தெளிவு கொண்ட உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா பொறந்திருக்குங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரனால வரவு அதிகரிக்குங்க. தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். நீங்க மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகுங்க. குருவும் சரி, செவ்வாயும் சரி 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கான யோகத்தை உண்டாக்கி கொடுத்திருக்காங்க. செயல்பாடுகள்ல ஆதாயம் உண்டாகும். செல்வாக்கு உயரும்.
சுயமா தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வேலை ஆட்களுடைய ஒத்துழைப்பு ஏற்படுங்க. சிலருக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அதாவது அரசாங்க பணிகள்ல, இல்ல தனியார் துறையில இருக்கக்கூடிய அன்பர்கள பொறுத்தவரைக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் நீண்ட நாள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறப் போகுது. உடல்நிலை அப்படிங்கிறது சீராகுங்க. கணவருடனும் இணக்கமான நிலை ஏற்படும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் மேலிடத்துல செல்வாக்கு உண்டாகுங்க. ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். அடுத்ததான் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். போட்டி, பிரச்சனைகள் அப்படிங்கிற நிலை மாறி இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாமே வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணவரவுல இருந்து வந்த தடைகள் நீங்கும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில ஆர்வம் அதிகரிக்குங்க. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் குறையும். ஒரு சிலர் பார்த்தோம்னா குடும்பத்தோட கோயிலுக்கு சென்று உங்களுடைய வேண்டுதலை நிறைவேத்தி சந்தோஷப்பட போறீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் மாதத்துல 10ஆம் தேதி, 11ஆம் தேதி இந்த நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி ரொம்ப ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் அத நீங்க ஈடுபடணும். இல்லையா விட்டுடணும். அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்கா ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய 18, 24, 27. செப்டம்பர் மாதத்தை எடுத்தோம்னாக்கா 6ஆம் தேதி, 9ஆம் தேதி, 15ஆம் தேதி. இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகளை செய்ய பயன்படுத்திக்கோங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு கேட்டனாக்கா பிரத்திங்கரா தேவியை வழிபாடு செய்ய பிரச்சனைகள் விலகுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் எந்த இடத்துலயும் சரி, முன்னாடி நின்னு செய்ய நினைக்கிறத துணிச்சலோட செய்து, உங்களுக்கு பிடித்த மாதிரி வெற்றியை பெறக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்கள பொறுத்தவரைக்கும் ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய நட்சத்திர நாதனால உயர்ந்த நிலையை அடைய போறீங்க. குலதெய்வத்தோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த விவகாரங்கள் நீங்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது. தைரியமும் துணிச்சலும் உண்டாகுங்க. உங்களுடைய முயற்சிகள்ல லாபம் தோன்றும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே முடிவுக்கு வருங்க. மாசத்துடைய முற்பகுதியில பொன் பொருள் சேரும். கேது பகவானுடைய எதிர்ப்பு இல்லாம போகுங்க. நினைச்சத நினைச்சபடி செய்து முடிக்க போறீங்க. பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையை அனுசரித்து செல்ல போறீங்க. அதன் காரணமா பதவிகள் தேடி வரும். ஆரோக்கியம் சீராகும். குருவினுடைய பார்வையினால வழக்கத்தை விட ரொம்பவே துணிச்சலாவும் தைரியமாவும் செயல்பட போறீங்க. தொழில இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி வருமானம் அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கனவுகள் நனவாகும். எதிர்பார்த்த தகவல் வீடு தேடி வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மதிப்பு மரியாதை கூடும். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேற போகுது. விவசாய துறையில மட்டும் கொஞ்சம் அக்கறை அதிகரிக்க போகுது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது ரொம்பவே நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் பார்த்தோம்னா செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி. அந்த நாள்ல எல்லா இடங்களிலும் கவனமா நடந்துக்கோங்க. அதிர்ஷ்டமான நாளுன்னு கேட்டாங்க ஆகஸ்ட்ல 18, 19, 27, 28. இந்த நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. அதுவே செப்டம்பர் மாதம் எடுத்துனாக்கா 1ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி. இந்த 3 நாட்களும் உங்களுக்கு நல்லதுதாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு கேட்டாக்க நவகிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுங்க. ஆக மொத்தத்துல இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நான் முன்னாடி ஒரு டைலாக் சொன்ன பாத்தியா, ஆடி போய் ஆவணி வந்த டாப்ல வந்துருவீங்கன்னு. அது உண்மைதாங்க. நிச்சயமா மேஷராசிகள் எல்லாருமே நினைச்சத நினைச்ச மாதிரி நிறைவேற்றிக்கிட்டு வெற்றி மேல வெற்றி உங்களை வந்து சேரப்போகுது. அதிர்ஷ்டங்கள் உங்களை வீடு தேடி வந்து அழைக்க போகுது. கடவுளுடைய அனுகிரகத்தினால எல்லாமே, அதாவது சகல விஷயங்களும் சௌபாகியமாக அமைய போகுது கந்தனுடைய கருணையினால. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்மளுடைய வாராகி ஜோதிடம் சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களுக்கு வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது உங்களுக்கு தகவல்கள் தேவைப்படுச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. இந்நாளும் எந்நாளும் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.